வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதியாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது கடகராசிக்கு அஷ்டமத்து சனியிலே அகப்பட்டு கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதனால் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலும் பண கஷ்டமும், எதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தாலும் அதிலே தடங்களும் தாமதமும் வெற்றி பெற முடியாத அளவுக்கு உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த வக்கர சனி பகவானின் பலன் உக்கர பலனை தரும் என்று ஜோதிடத்திலே கூறுவார்கள். பொதுவாக கடகராசிக்கு குருச்சந்திர யோகம் என்று கூறுவார்கள். பொதுவாக அதாவது சந்திரன் குருவை பார்வையிடும் போதோ அல்லது சந்திரனோடு சேரும் போதோ அல்லது சந்திரனுக்கு கேந்திர ஸ்தானங்களில் குரு வந்தால் இது அரசியல் நாடாளுமன்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி என்று கூறுவார்கள். அத்தனை சிறப்பு பெற்ற இந்த சந்திர பகவான குருவை சேரும்போது பெரிய பெரிய அரசியல் மட்டுமல்ல, பெரிய நிலக்கிழார்கள், பெரிய உயர் பதவியில் அமர்வது, உத்தியோகத்தில் நல்ல புகழ் பெற்று வருவது, அரசியல் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது, அரசியல் ஆசானங்களாக நிகழக்கூடிய ஒரு அனைத்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தருகின்ற குருச்சந்திர யோகம். அத்தனை சிறப்பு பெற்ற இந்த கடகராசிக்காரர்கள் ஏன் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியவில்லை, ஏன் கஷ்டத்தை எதை எடுத்தாலும் ஒன்றுக்கு 2 முறை விரயமாவது, பண கஷ்டம், உத்தியோகத்தில் வெற்றி பெற முடியவில்லை, கலைத்துறையில் நம்ம ஒரு எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியவில்லை, எதற்கெடுத்தாலும் தாமதங்கள், கருத்து வேறுபாடுகள், போட்டி பொறாமைகள், இப்படி பல சந்தித்து கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? இத்தனை நாள் உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி பகவான் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறார் என்று ஒரு சொல் உண்டு. இந்த அஷ்டமம் என்றால் 8ஆம் இடத்திலே சனி பகவான் நேராக அமர்ந்திருப்பதனால் சற்று ஏறக்குறைய உங்களை வாக்கு சில நேரங்களில் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும், கொடுத்த சொல்லுக்காக நீங்கள் உயிரையும் கொடுக்கின்ற ஒரு ஆற்றல் பெற்ற கடகராசிக்காரர்கள் இப்போது அதை காப்பாற்ற முடியவில்லை என்ற மன உளைச்சல் இருப்பது, கூட இந்த குழி பறிப்பார் என்று கூற உடன் இருப்பவர்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களுக்கு எதிரணியில் வேலை செய்வது போல் இப்படி பல தடுமாற்றங்களும் பல குழப்பங்களும் சிக்கல்கள் ஏற்பட்டது. ஏதாவது ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் நாம் எதிர்பார்த்த ஒரு முட்டுக்கட்டையாகவும் தடங்கள் தாமதம் கொடுக்கிறது. இப்போது உங்களுக்கு அத்தனையும் எதிர்மறையாக மாறப்போகின்ற ஒரு காலமாக வருகிறது. நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ அதெல்லாம் சாதிக்கின்ற ஒரு காலத்தை இந்த வக்கர சனியிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறுவதற்காகவும், கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு சரளமான பண வரவு ஏற்படுத்துவதும், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்து அதில் சாதனை புரிகின்ற ஒரு ஆற்றலை இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்தால் அதுக்கு ஒரு வாய்ப்பு அமையப்போகின்ற ஒரு காலமாக அமைகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு கிரகங்கள் சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் அமைய இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே மறைந்திருந்தாலும் அவர் 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்வையிடுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பாக்கியத்தையும் வாரி வாரி தருகின்ற ஒரு காலமாக அமைகிறது. வெளிநாடு சென்று சம்பாதிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும், நீண்ட நாள் கனவு பழிக்கின்ற ஒரு காலகட்டமும், உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மேன்மையும், என்னதான் கொடுத்தாலும் கெட்ட பேர், என்னதான் முயற்சி பண்ணாலும் நல்ல பேர் இல்லை, நம்மகிட்டே வாங்கி நம்மளே குறை சொல்கிறாங்களே என்ற மன உளைச்சல் நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளவே குமரி கொண்டிருக்கின்ற காலங்கள் நீங்கி அத்தனையும் கதிரனை கண்ட பணிபல் நீங்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டது கடகராசிக்கு. இந்த வக்கர சனியால் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஏனென்றால் நீங்கள் போட்ட கணக்கு அனைத்தும் இப்போது வெற்றி பெறுகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. நீங்கள் அரசியல் ஒரு பதவிக்கு வருகின்ற ஒரு காலமும், கலைத்துறையில் உள்ளவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், புத்தம் புது வண்டி வாங்குகின்ற ஒரு காலமும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கின்ற ஒரு காலமும், புதிய தொழில் சென்று அமர்கின்ற ஒரு காலமும், அரசாங்கத்தில் நல்ல ஒரு வரவேற்பு தருகின்ற ஒரு காலமும், நீங்கள் எதிர்பார்த்த லோன் இதுபோல் உங்களுக்கு கிடைக்க பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம். அது மட்டுமல்ல, புத்திர சந்தான பாக்கியம் கிடைப்பதும், திருமண தடை நீங்கி நல்ல திருமணம் உங்களுக்கு ஏற்ற வரன் அமைவதும், வீடு கட்டி அழகி பாதியில் நின்று இருந்தால் அதை பூர்த்தி செய்து கிரகப்பிரவேசம் செய்வதும், வீட்டில் உள்ளவர்களுக்கு வைத்திய செலவு, பெரியவர்கள் அதாவது உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா இதுபோல் வைத்திய செலவு அது குறைந்து அவர்கள் உடல் ஆரோக்கியம் அடைவதும், இதுபோல் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற காலம்தான் இந்த வக்கர சனி. மேலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்களும் நீங்கள் எதிர்பார்த்த தடைகளும் நீங்கி நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு புகழை அடைகின்ற ஒரு காலமாக வருகிறது. என்னதான் செய்தாலும் சந்திரன் தான் மனோகாரகன். உங்கள் மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். ஏனென்றால் சந்திரன் மனோகாரகன். 15 நாள் வளர்ப்பறை 15 நாள் தேய்பிறை என்று கூறுவார்கள். இந்த சந்திரனை வைத்து தான் அனைத்துமே நடக்கின்றது. பொதுவாகவே சந்திரன் தான் ஒரு ஜாதகத்துக்கு மிக முக்கியமான வலு என்று கூறுவார்கள். தாய்க்காரகன் என்பவர்கள் அந்த ராசியான கடகராசிக்கு இந்த காலம் அற்புதமாக பணங்களை கொட்டுகின்ற காலமாகும். நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு செல்வம் வந்து சேர்கின்ற காலமும், புகழ் கொடுக்கின்ற காலம், பதவியில் சென்று அமர்கின்ற காலம், நல்ல நீங்கள் கூடாத அது கூடா நட்பு கேடாய் விளையும் என்று போல் உங்களை கண்டு உங்களுக்கு வழக்கு வெற்றி பெறும். உங்கள் உடன் இருந்தவர்கள் உங்களை குழிபறித்து உங்களுக்கு சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ அல்லது உங்கள் புகழுக்காக ஆசைப்பட்டு உங்களை கூடாத நட்பாக இருந்தவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள்.
ஏனென்றால் வக்கரச்சனி உக்கர பலனை தருகின்ற காலம் வந்து விட்டது கடகராசிக்கு. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.